Hi friends, welcome to Cook and Decor channel. இன்னைக்கு நான் உங்களுக்கு காட்ட போகிறது முஸ்லீம்ஸோட மேரேஜ் ஃபங்க்ஷனில் வைக்கிற ரொம்ப சூப்பரான மட்டன் ரவா பிரியாணி எப்படி பண்ண போகிறோங்கிறது தான். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் ரொம்ப ஃபேமஸ். குறிப்பாக கேகே டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற எல்லா முஸ்லீம்ஸோட மேரேஜ் ஃபங்க்ஷன்லையும் இது நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக பார்க்கலாம். முந்தின நாள் ரிசப்ஷனில் வர மட்டன்ஸோட போன்ஸ் அப்புறம் அதோட லிவர்ஸ் அதெல்லாமே அன்றைக்கி நைட்டே அடுத்த நாள் காலையில் வைக்கிற ரவைக்காக தனியாக பிரித்து எடுத்து வச்சுருவாங்க. இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க அது எப்படி பண்ண போகிறதோ காட்டுறேன். 1/2 kg மட்டன், 3 கப் கோதுமை ரவா, 3 வெங்காயம், 4 பச்சை மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 தக்காளி, கொஞ்சம் துருவின தேங்காய், மல்லிக்கீரை, புதினா, 1 டேபிள் ஸ்பூன் வத்தல் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 3 டேபிள் ஸ்பூன் சோம்புத்தூள், அப்புறம் ஸ்பைசஸ், லாஸ்ட்டாக உப்பு. நம்ம பண்ணலாம் வாங்க. நான் குக்கர் தான் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எனக்கு அதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. 2 ஸ்பூன் ஆயில், அப்புறம் ஒரு 3 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்பைசஸ் போட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறேன். அது நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததும் நல்ல ஒரு கலர் வந்ததும் வெங்காயம் போட்டுடலாம். அப்புறம் உப்பு தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பச்சை மிளகாய் போட்டுருங்க. அப்போ தான் அந்த பச்சை மிளகாய் நல்லா வெந்து வரும். நல்ல குக்காய் வந்திருக்கு, நல்ல ஒரு கலர் வந்திருக்கு. இந்த டைம் நான் தக்காளி போடுறேன். அப்புறம் மல்லிக்கீரை, புதினா, இப்போ எடுத்து வச்சுருந்த வத்தல் தூள் போடுறேன். வத்தல் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மட்டன் போட்டுருங்க. எடுத்து 1/2 kg மட்டன், மஞ்சள் தூள், அப்புறம் சோம்புத்தூள், அப்புறம் மல்லித்தூள் எல்லாம் போட்டு நல்லா அந்த மட்டனில் அந்த மசாலா பிடிக்கிற வரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் இதில் இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும், மூடிடலாம். ஓகே, 5 நிமிஷம் ஆகிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். மட்டன் நல்லா குக் ஆகிருக்கு. தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த நேரம் மட்டன் ஒரு 5 மினிட்ஸ் வெந்ததுக்கப்புறம் தண்ணி ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். அந்த மசாலா எல்லாம் பச்சை வாசனை எல்லாம் போயிடும். 1 கப் ரவைக்கு 2 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் 3 கப் எடுத்திருக்கேன், அதனால் 6 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். சரி, ஓகே. குக்கர் மூடி வெயிட் போட்டுக்கலாம். 7 விசில் வரட்டும். வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ நமக்கு 7 விசில் வந்துடுச்சுது. இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் போனதும் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், கிரேவி நமக்கு நிறைய வந்திருக்கு. கூடவே மட்டனும் நல்லா வெந்திருக்கு. ஸோ இப்போ அடுத்து நான் துருவி வச்சிருந்த பாதி தேங்காவை போட போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ தான் நம்ம ரவையை போட போகிறோம். ரவை போட்டு விட்டுட்டு உடனே மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிடும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணி முடித்ததும் குக்கர் க்ளோஸ் பண்ணி வெயிட் போட்டுக்கோங்க. வெயிட் விசில் வர வேண்டாம், ஜஸ்ட் ஆவி வெளியே போகாமல் இருக்கிறதுக்காக வெயிட் போட்டுக்கிறேன். நல்லா செட் ஆகிட்டு பாருங்கள். இந்த டைம் தான் நான் க்ளோஸ் பண்ண போகிறேன். ஒரு 15 மினிட்ஸ் இதில் இருக்கணும். வெயிட் போட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழிஞ்சு ஓப்பன் பண்ணி பாருங்கள். 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். நம்ம ரவை பிரியாணி ரெடி ஆகிடுச்சுது.
ஓகேங்க, ரொம்ப சூப்பரான எம்மியான முஸ்லீம்ஸோட மேரேஜ் ஃபங்க்ஷனில் வைக்கிற மட்டன் ரவை பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் சாப்பிட போகிறோம். கூடவே கட்டன் சாயா போட்டு வச்சுருக்கோம். அது கூட குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிட்டு பாருங்கள். எல்லோரும் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். கூடவே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.